வணக்கம் நண்பர்களே. எல்பிஜி சிலிண்டர் பெற ஆதார் பயோமெட்ரிக் கட்டாயம். மத்திய அரசின் புதிய உத்தரவு பற்றி விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாடு முழுவதும் எல்பிஜி தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் குறிப்பாக மேற்கு ஆசிய பகுதிகளில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் காரணமாக எரிவாயு விநியோகத்தில் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன. இதனால் வணிக பயன்பாட்டு சிலிண்டர்களில் அதிக பாதிப்பு ஏற்பட்டதுடன் சென்னை, பெங்களூரு, டெல்லி, மும்பை போன்ற நகரங்களில் ஹோட்டல்கள் கூட பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த சூழ்நிலையில் வீட்டு பயன்பாட்டு சிலிண்டர் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதற்காக மத்திய அரசு சில முக்கிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பின்படி நாடு முழுவதும் வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர் பெற ஆதார் பயோமெட்ரிக் அங்கீகாரம் இகேஒய்சி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுவரை இகேஒய்சி செய்யாதவர்கள் அதை அவசரமாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும், இல்லையெனில் சிலிண்டர் பெறுவதிலும் மானியங்களை பெறுவதிலும் சிக்கல்கள் ஏற்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விதி இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் போன்ற நிறுவனங்களின் வாடிக்கையாளர்களுக்கு பொருந்தும். மேலும் பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்ட பயனாளிகளுக்கு இந்த விதிமுறை மேலும் கடுமையாக உள்ளது. அவர்கள் ஒவ்வொரு நிதியாண்டின் தொடக்கத்திலும் பயோமெட்ரிக் சரிபார்ப்பை செய்ய வேண்டும். குறிப்பாக 8 மற்றும் 9வது சிலிண்டரை பெறும்போது இகேஒய்சி கட்டாயமாகும். இகேஒய்சி செய்யாதவர்களுக்கு 7வது சிலிண்டர் வரை மட்டுமே மானியம் கிடைக்கும். அதன் பிறகு சரிபார்ப்பு முடித்தால் மட்டுமே மானியம் தொடரும். எனினும் எந்த நிலையிலும் சிலிண்டர் விநியோகம் முழுமையாக நிறுத்தப்படாது என்று அரசு விளக்கம் அளித்துள்ளது. இந்த நடவடிக்கையின் நோக்கம் சிலிண்டர் விநியோகத்தை ஒழுங்குபடுத்துவதுடன் மானியங்கள் உண்மையான பயனாளர்களை சென்றடைவதை உறுதி செய்வதாகும். பயனாளர்கள் வீட்டிலிருந்தே அதிகாரப்பூர்வ எல்பிஜி செயலியின் மூலம் ஆதார் இகேஒய்சி செய்யலாம். இல்லை என்றால் அருகிலுள்ள விநியோக மையத்திற்கு சென்று ஆஃப்லைனாகவும் பயோமெட்ரிக் சரிபார்ப்பை முடிக்கலாம். ஸோ கண்டிப்பாக எல்பிஜி சிலிண்டர் பெற ஆதார் பயோமெட்ரிக் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் இகேஒய்சியை அப்டேட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ஃப்ரீ சிலிண்டர்ஸ் வாங்குறவங்க இருப்பாங்க. அவங்கெல்லாம் கண்டிப்பாக வருஷம் அப்டேட் பண்ணணும். ஆதார் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு மானியம் அதில் கரெக்டாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக சிலிண்டர் வச்சுருக்கவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.